இன்றைக்கி என்னடா இந்த பொண்ணு வேறு செட்டப்பில் இருக்கான்னு தானே பார்க்குறீங்க? ஆமாம், இன்றைக்கி நான் குக்கிங் பண்ண போகிறேன். என்னம்மா நல்லா தானே இருந்தேன், ஏன் இந்த முடிவு? இது தானே உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின். இருங்க, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் தெரியணும்னா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, எல்லாரும் இப்போ நல்லா கவனிங்க. ஈவினிங் டைம் ஒரு 5:30 PM இருக்கும். ஒரு குரல் ஜெனின்னு கூப்பிட்டுது. என்னென்னு போய் பார்த்தா என் தங்கச்சி எனக்கு பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுத்தான்னு சொல்லிட்டா. சரி, நம்மக்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்குற அளவுக்கு வீட்டில் ஸ்நாக்ஸாக இல்லைன்னு நானும் ஒரு சர்ச்சிங்கை போட்டேன். அவள் சொன்னது உண்மைதான், ஸ்நாக்ஸ் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, சண்டே தான் என் அப்பா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி டியூஸ்டே தான் ஆகுது, அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சுன்னு எனக்கு ஒரு ஷாக் தான். வேறு ஒன்றும் இல்லை. சரி, எல்லா ஸ்நாக்ஸும் நீயே சாப்பிட்டேன்னு என் தங்கச்சியை போய் கேட்டேன். அதுக்கு 36 பல்லு தெரியிற மாதிரி ஒரு சிரிப்பு மட்டும்தான். உங்கள் சிப்ளிங்ஸும் இப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அதாவது ஸ்நாக்ஸ் அவங்களே சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு பங்கு கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிப்ளிங் உங்களுக்கு இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ ஸ்நாக்ஸ் செய்யலான்னு நானும் கிச்சனுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தேன். கிச்சனில் என்னமோ நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் வச்சு எனக்கு குக்கிங் பண்ண தெரியுமா? அதுதான் கொஸ்டின். சரி, இவ்வளோ சொல்கிறியே, இப்போ என்ன தான் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆனால் நானே சொல்கிறேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்கிறேன். என் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அப்படியே போகிற போக்கில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனு அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.